சங்கீதம் 131. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக. இதுல 131வது சங்கீதத்துல தாவீது எதை குறித்து நமக்கு சொல்ல விரும்புறான்னா, மனத்தாழ்மையின் வாழ்வு. எப்படி மனத்தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு உள்ளது. சிலர் மனத்தாழ்மையா இருக்கிறதா நினைப்பாங்க, ஆனா பேசுறது அத்தனை பெருமையா இருக்கும். மனத்தாழ்மையா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு பெருமையானதே பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா, அந்த தாழ்மையினுடைய அந்த தன்மை தெரியாது. அதான் சிலருடைய வாழ்க்கையில உள்ள ஒரு போராட்டம். மனத்தாழ்மையினுடைய தன்மை அப்படின்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனா மனத்தாழ்மை பேசுறதுலாம், அதாவது பேசுகிறது மனத்தாழ்மை நினைச்சுதான் பேசுவாங்க. ஆனா பேசி முடிக்கிறவங்கள அது பெருமையா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அதனுடைய தன்மை தெரியாது. அதுபோல பெருமை இல்லாம பேசணும், பெருமை இல்லாம வாழணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கை மொத்தம் இப்படிதான் இருக்கும், பெருமையா தான் இருக்கும். அதுபோல அதே நேரத்துல தாவீது தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் என்னது, உண்மையா இருக்கு. அதுபோல மனத்தாழ்மை, பொறுமை, உண்மை நடக்கணும்ன்றெல்லாம் எண்ணம். தாவீதனுடைய ஆசை அதுதான். அதுக்கு வேண்டி உள்ள முயற்சியாக 2வது வசனம் மேல உள்ளது என்ன சொல்றாரு? இருதயம் இருமாப்புள்ளதல்ல தன்னுடைய இருதயம், என் கண்கள் மேட்டுமை உள்ளதல்ல, பெரிய காரியத்திலையும் சரி எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. ஓகே, அடுத்து என்ன சொல்றாரு? அப்படி இல்லாம இருக்க நான் எப்படி இருக்கிறேன்னா, தாயின் பால் மறந்த குழந்தை போல இருக்கிறேன். தாயின் பால் மறந்த குழந்தை எப்படி இருக்கும்? தாயின் பால் மறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? அதுக்கு தெரியுமா? எல்லாருமே பிள்ளை வளர்த்து பால் மறக்க வச்சவங்க தானே. பால் மறந்த குழந்தை என்ன செய்யும்? இதுவரைக்கும் தாயினால திருப்தி அடைந்தது, இப்ப தன்னால திருப்தி அடைய சுய அடக்கத்துக்குள்ள வரணும். செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது இருமாப்பு, மேட்டிமை, பெருமை, இதுக்குள்ள இருந்து இத நான் விரும்பாததுனால நான் என்ன செய்கிறேன்? ஒரு பால் மறந்த குழந்தைய போல என்னுடைய ஆத்துமாவை அமர பண்ணுகிறேன். அதாவது பால் குடிக்கும் நாள் வரைக்கும் தாயினாலே திருப்தியாக்கப்பட்ட பிள்ளை இப்ப தானாக எல்லாத்தையும் அதனுடைய திருப்தி இல்லை, அதனுடைய அந்த பசியை தீர்க்கிறதுக்கு அதுதான் தீர்மானிக்கணும். இப்ப தாயில தீர்மானிக்கிறது. அப்ப தாய் அந்த பால் மறந்த குழந்தை அப்படின்னு சொல்றது சுயமா தீர்மானம் எடுத்து தன்னுடைய தேவையும் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய ஆசையும் தானே திருப்தி பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வாரது போல என்னுடைய ஆத்துமாவை நான் நினைச்சேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. நானே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுகிறேன், நானே என்னுடைய
காரியங்களை நிவர்த்தி பண்ணுகிறேன். இன்னொரு, அதாவது தாயினால நடத்தப்பட்டனா தனிப்பட்ட முறையில என்னுடைய பசி ஆற்ற, தனிப்பட்ட முறையில என் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சிக்கிற, அந்த முயற்சிக்கு உள்ளதாக்கம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல என்ன நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, தாவீது ஒரு காரியத்தை நமக்கு எல்லாருக்கும் படிப்பிச்சு தரது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது மனத்தாழ்மை, பெருமை, அதாவது வார்த்தையிலையும் வாழ்க்கையிலையும் வெளிப்படாம உண்மையான ஒரு ஜீவிதத்தை கட்டி காக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். மனத்தாழ்மையா இருக்கிறது, பெருமைக்கும் இருமாப்புக்கும் உண்மை விலகி உண்மையை எப்படி கட்டி காக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உண்மையை எப்படி கட்டி காக்கிறது? நீ இதுல உண்மையை கட்டி காக்க அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை தாவீது நேரத்தையே நினைவு கூறுகிறார். இயேசு என்ன சொன்னாரு? 18ஆம் அதிகாரத்துல மத்தேயு 18ல 3-4 சொன்னா, நீங்கள் மனம் திருப்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோகத்துல பிரவேசிப்பான். அப்ப இத தாவீது நினைத்ததுனாலதான். நமக்கு தெரியும் தாவீது ஒரு சாதாரண ஆள் ஒன்றும் இல்லை. தாவீது ஒரு வீரன், வெற்றி சிறந்தவன், கவிஞன். ஆனா அப்படி இருந்தும் வீரனா இருக்கிறாரு, வெற்றி சிறந்தவரா இருக்கிறாரு, பாடகரா இருக்கிறாரு. தன்னுடைய தன்மைகள் எல்லாம் தெரிந்தும் என்ன செய்யறாரு? இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கூறுகிறார். இன்னைக்கு பொதுவே தன்னுடைய நிலைகளை தெரிந்தா எல்லாருமே எப்படி இருப்போம்? பெருமிதமா தான் இருப்போம், மேன்மையாக தான் பேசுவோம். ஆனா தாவீது அப்படி இல்லை. தன்னுடைய நிலைகள் எல்லாம் தெரிந்திருந்தாலும், இப்போதான் இயேசு சொன்ன வார்த்தை, ஆனா இயேசு தேவனுடைய ஆவியானவர் அவருக்கு கொடுத்த அறிவை அவர் என்ன செய்றார்? நினைவு கூறுகிறார். ஒரு குழந்தைக்கு தன்மை, குழந்தையை போல. குழந்தைக்கு தன்மை என்னது? பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன், மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவன். இந்த பால் குடித்த பிள்ளை, பால் மறக்கிற பிள்ளைக்கு தாழ்மை கட்டாயம் தெரியும். இதுக்கு முன்னாடி காரி சண்டை போட்டு தன்னுடைய பசி வந்தோடனே தாய் வரணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செய்யும். ஆனால் இப்போ பசி வந்தா தாய் வராது. என்னன்னா தானாதான் எல்லாத்தையும் செய்யணும்னா, தன்னுடைய காரியத்தை தானே நடத்துகிற நேரத்துல அந்த குழந்தைக்கு ஒரு தன்னடக்கம் வேணும். அது தன்னடக்கம் உள்ள பிள்ளையா இருக்கும். அதே போலதான் தாவீது என்ன சொல்றாரு? அன்னைக்கே தாவீதுக்கு இந்த உணர்வு இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனம் அன்னைக்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான். இன்னும் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார்ல, மத்தேயு 10:15 இருக்கும். எவனாயிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாவை சொல்லுகிறேன்னு சொல்றாரு. இப்ப இந்த வசனங்கள் உணர்வு இயேசு இந்த பூமியில வந்து சொல்லுக்கு முன்னாடியே தாவீதுக்கு ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார். அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்யறாரு? தன்னை தாழ்மைப்படுத்தி, அங்க என்ன அவர் சொல்லுகிற ஒரு காரியம், பரலோக ராஜ்யம் வேணும்னு இருந்தா நீங்க வாழ்க்கையில முதலாவது என்னது? தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், உண்மையை பின்பற்றணும். பின்ன எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம என்ன செய்யணும்? சுய திருப்தி அடைகிறவளா இருக்கணும். தாழ்மை, உண்மை, சுய திருப்தி, சுய கட்டுப்பாடு. திருப்தின்னு சொல்றதும் கட்டுப்பாடு, கட்டுப்பாடுதான். அதுல சுய கட்டுப்பாடு உள்ளவளா இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும். இது நமக்கு கட்டுப்பாடு கிடையாது. நமக்குதான் நினைக்கிறது போலதானே. நான் நினைச்சா வருவேன். கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான காரியம். அதாவது நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம்னா அதுல கேப் விடுவது, அந்த இடத்த கொஞ்சம்
விட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். கட்டுப்பாடுன்னு சொன்னாலே நம்ம நினைச்ச ஒரு காரியத்துக்கு வேண்டி நம்ம அந்த ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிற நேரம் வர்றது, நினைக்கிற நேரம் போறதெல்லாம் நடக்காது. அதுக்குள்ள நான் கட்டாயம் நிற்பேன் அப்படின்னு உள்ள அந்த கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த காரியம் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். அதுதான் இந்த 131வது சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. இல்லை ஒரு சில வசனங்களை அதுக்கு துணையா நம்ம வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏசாயா 30:15 என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்து, எப்படி சுய கட்டுப்பாடோட இருக்கிறது, எப்படி உண்மையா இருக்கிறது, எப்படி இருமாப்புக்கும் பெருமைக்கும் நீங்குது அப்படின்னு கேட்டா, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 30:15. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்க கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு ஏசாயாவில். ஏசாயா மூலமா ஆண்டவர் நமக்கு படிப்பிக்கிற பாடம் என்னது? அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாம் உருவாக, இல்லை இங்கே பெருமையிலிருந்து வெளியே வர, இல்லை இருமாப்பான அந்த அகந்தையான சிந்தனைகளிலிருந்து வெளியே வர ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னு சொல்றாரு? அமர்ந்திருந்து, நீங்களோ மனம் திரும்பி அமர்ந்திருந்து பொறுமை இருக்கணும். இந்த பொறுமைன்ற உள்ள விஷயம் ரசிக்கப்பட்டவனுக்கு இல்லை, ரசிக்கப்படாதவனுக்கு இல்லை. பொறுமை தான் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கணும். பொறுமையும் அதுபோல தாழ்மையும் நினைச்சணும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏசாயாவில். புலம்பல்ல பாத்தீங்கன்னா 3 கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கு இருப்பது நல்லது. அதாவது இதுலயும் நம்பிக்கையோட காத்திருக்கு பொறுமை தான். எந்த இடத்துலயுமே பொறுமை தான் இந்த வேதம் எல்லாமே நமக்கு சொல்லுது. ஆனா நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணி உடனே கிடைக்கணும், உடனே நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிடணும். இன்னும் நம்ம பார்க்குற நேரத்துல மார்க் 10:15 எவனாகிலும், அது ஏற்கனவே வாசிச்சுட்டேன். 1 சாமுவேல் 36 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களிலும் தங்கள் குமாரத்தியர் நிமித்தமும் மனக்கிளேசத்தினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அடுத்தது என்ன செய்யணுங்கன்னா, நெருக்கம் வருகிற நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்ல தன்னை உறுதிப்படுத்தணும். அதுதான் தாவீது எந்தெந்த பாதையை கடந்து போனார் உள்ள வசனங்களை தான் வாசிக்கிறேன். இந்த இருமாப்பு, பெருமை விட்டு தாழ்மையும் உண்மையுமா இருக்க எப்படி இருக்கணும் அப்படின்னு உள்ள வசனங்கள் தான் இதெல்லாம். அந்த தாழ்மையும் உண்மையும் இருந்தா மட்டும்தான் பிள்ளைகளை போல நம்ம பரலோக ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியும். தாழ்மை தான் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு. அதாவது இன்னபிலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கையில என்ன கொண்டு முடியாது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதே நேரம் தாழ்மைன்னு சொல்றது தன்னை கொண்டு முடியாதுன்னு உள்ளது இல்லைல்ல, தான் நினைச்சா முடியும். ஆனா என்னது, பழைய பிடிவாதங்களை, பழைய கிரியைகளை செய்ய முடியாது. இப்ப பால் மறந்த குழந்தை. இப்ப அதே நிலைமையில தான் இந்த காரியம், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு உள்ளதுதான் இந்த பாடங்கள் நமக்கு படிப்பு. கடைசியாக, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சங்கீதக்காரன் சொல்றார் 42:5, ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, ஏன் தயிக்கிற, தேவனை நோக்கி காத்திரு. எல்லாமே பொறுமையினுடைய அந்த உச்சத்துக்கு போக வேண்டியது இருக்கு. ஆனா நமக்கு பொறுமையில நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து வர்றது, அடுத்த நாள், அதாவது நம்ம செய்கிற காரியத்துல அந்த ஒழுக்கம் அப்படின்ற இருக்கும்போதுதான் அடுத்த அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். எல்லா நேரத்திலும் துதி மட்டும்தான். அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், துதிக்கணும். காத்திருப்பும் துதியும் மனத்தாழ்மையை உருவாக்கும். பொறுமை,
துதி. அடுத்தது நம்ம முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா, நெருக்கங்களில உறுதியா இருக்கலாம். ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையில நெருக்கப்படும் போது தேவ நம்பிக்கை நம்ம விட்டு போகாம இருக்கணும். அப்போ தாவீதுடைய அனுபவத்தை தாவீதுங்க சொல்லி இருக்கிறாரு. பரலோகத்தினுடைய நன்மைகள் நம்மை தொடரும். பரலோக ராஜ்யம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த தாவீதுடைய அனுபவங்களை நம்ம தெரிந்து கொள்ள கிருபை செய்யட்டும் ஜெபிப்போம். இரக்கங்களை நல்ல ஆண்டவரே, இந்த காலையில தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்த ஆண்டவரை ஒரு வெற்றி சிறந்த வீரனாய் இருந்தோம், ஒரு கவிஞனாய் இருந்தோம், ஒரு ராஜாவாய் இருந்தோம், தனக்குள்ள அவற்றை ஒரு இருமாப்போடு ஆண்டவரே கை கொள்ளாமல் தாழ்மை என்று சொல்லுகிற அந்த நிலைக்கு தன்னை தாழ்த்தி ஆண்டவரே ஒரு பிள்ளையை போல ஆண்டவரே பிடிவாதங்களில் இருந்து வெளியே வந்து தன் பலனற்ற நிலைமையை உணர்ந்து ஆண்டவரே களங்கமில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருகிற ஒரு குழந்தையினுடைய வாழ்வை போல ஆண்டவரே தன்னை மாற்றிக்கொள்வதுதான் பரலோகத்தினுடைய பாதை என்பதை ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில உணர்த்தப்பட்ட சம்பவங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையையும் ஆண்டவரே தாழ்மையையும் உண்மையையும் திடமனதையும் நாங்கள் கை கொள்ளும் போது மட்டும்தான் ஆண்டவரை உம்முடைய காரியங்களில ஆண்டவரே திடனை மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் துதியையும் ஜீவிதத்துல கை கொண்ட தாவீதை போல அப்போ நாங்களும் எங்கள் வாழ்க்கையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தாவே நீர் சங்கீதக்காரன் மூலமாக எங்களை போதித்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் அநேக நேரத்தில் ஆண்டவரை தங்கள் தாழ்மை உள்ளவர்கள் என்று நினைப்பது போல பெருமையை வெளிப்படுத்துகிறவர்கள், எண்ணங்கள் தாழ்மையை குறித்ததாய் இருந்தாலும் வார்த்தைகள் பெருமை உள்ளதாய் அநேக நேரத்தில் ஆண்டவரை மனுஷன் ஆண்டவருக்குள்ளே தன்னை தாழ்த்துவதற்கு அறியாத ஒரு நிலைமைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல நாங்களும் ஆண்டவரை உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த தாவீதுடைய அனுபவத்தை நீர் உருவாக்கி தரும்படியாய் ஆண்டவரே தான் எந்த இடத்துல வெற்றி சிறந்தவனாய் இருந்தாலும் தன்னுடைய பெருமிதம் ஒன்றுமில்லை என்று நினைத்து ஒரு குழந்தையை போல தன்னை அடக்கி ஆள்வதற்கு தன் ஆத்துமாவை ஆண்டவரை கட்டுப்படுத்தி கொண்டேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிற அந்த காரியத்தை ஆண்டவரை அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறது என்பதை நாங்கள் உணர எங்களை கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு அது போல உள்ள நிலைகள் வரும்போது ராஜாவாக ஆண்டவரை வெற்றி சிறந்த வீரனாக ஆண்டவரே கவிதைகளை எழுதுகிற ஒரு ஞானியாக ஆண்டவரே இசைகளை வாசிக்கிற ஆண்டவரே ஒரு மேதையாக இருந்தும் தன்னை ஆண்டவரை உம்முடைய சமூகத்துல ஒரு குழந்தையை போல தாழ்த்த வேண்டிய தேவை என்ன என்பதை உணர்ந்து அது நித்திய ஜீவனில் பிரவேசிக்க ஆண்டவரே தனக்குள் இருக்கிற திறமைகளோ தனக்குள் இருக்கிற அதிகாரங்களோ தனக்குள் இருக்கிற காரியங்களோ அது ஒன்றும் தெய்வராஜ்யத்தில் என்னை கொண்டு விடாது என்று நினைத்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையின் தாழ்மையும் காத்திருப்பையும் பொறுமையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல உண்மையும் தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவை உம்முடைய மகன் பெற்றிருந்தது போல நாங்களும் பெற்றிருக்கக்கூடிய கிருபைய எங்களை தரும்படி ஆட்சேபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் எந்த வகையான பெருமைக்கு எங்களை இடம் கொடுக்காதையும் இருமாப்புக்கு இடம் கொடுக்காதையும் ஆண்டவரே பொய்யான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதையும் எங்களை பரிசுத்தமாய் நடத்த ஆண்டவரே எங்கள் ஆத்துமாவுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அந்த ஜெபக்குழுவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுய கட்டுப்பாட்டின் அனுபவங்களை குறித்த அறிவையும் தெளிவையும் பூரணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, நாங்கள் ஏதோ பாடத்தை வாசிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், கதைகளை கேட்கிறோம் என்றல்ல, கேட்கிறவைகளை கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான் என்று வேதத்தில் சொன்னீர். ஆண்டவரை, நாங்கள் கை கொள்ளுகிற இடத்துல ஆண்டவரை கைவிடப்படுகிற நிலைமை உண்டாகிறது. ஆண்டவரை, கை கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தாரும். எங்கள் தடையான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். ஆண்டவரை, எப்பொழுதும் அந்த துதியின் அனுபவம் எங்களில் இருக்கட்டும். ஆவியின் நிறைவு தேவை. அது துதியின் அனுபவத்தை உருவாக்கும். கடந்த நாட்களில் அதை படிக்கிறோம். ஆண்டவரே, எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் ஆவியின் அபிஷேகத்தால் உண்டாகிற துதி எங்கள் நாவில இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரே எங்கள் ஜீவிதம் நன்மையானதாய் இருக்கும் என்பதை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த துதியின் அனுபவத்தை உருவாக்கி தாரும். தடைகள் எல்லாவற்றையும் நீக்கும். எப்பொழுதும் ஜெபக்குழுவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுடைய ஆண்டவரை ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை ஆண்டவரை நான் தவறாமல் செய்து, ஆண்டவரை நான் இது உலகத்திலே ஒரு ஸ்கூல் பாடத்தை போல இதை கை கொள்ளாதபடி இது ஜீவிதத்தினுடைய ஆண்டவரை அன்ன ஆகாரமாய் காண்கிற ஒரு அனுபவத்தை உருவாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். அதாவது நேரத்தில் எங்களுக்கு ஆகாரம் இல்லைன்னு சொன்ன ஆண்டவரை எங்கள் சரீரம் பலவீனம் அடைவது போல அந்தந்த நேரத்துக்குரிய ஜெப ஜீவிதத்தின் பாதையும் துதியின் பாதையும் தாழ்மையின் பாதையும் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டவரை காத்திருக்கும் பொறுமையும் எங்களுக்கு இல்லாமல் போனால் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தினுடைய ஆண்டவரை நன்மைகளை இழக்கவும் நேரிடும். ஆண்டவரை, வேதம் சொல்லுகிறது, அவர் இன்னும் நாளிகையில வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால நீங்கள் அவருக்காக காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை, மணவாளனின் வரவை நாளையும் அறிவது உங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல, அது தேவ சமூகத்துல இருக்கிற காரியம். ஆகவே உங்களை ஒப்பு கொடுத்து காத்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லும் போது ஆண்டவரை அவற்றை எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை எங்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாவற்றையும் செய்து கொள்ள நினைக்கிற அந்த எண்ணங்களிலிருந்தெல்லாம் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வேதத்தின் அறிவை பூரணப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எனக்கு ஆண்டவரை அந்த ஞானங்களே அந்த உணர்வுகளே வேதத்திலிருந்து வெளிப்படுத்த நான் ஜெபிக்கிறேன். தாவீதை போல எல்லா இடத்திலையும் ஆண்டவரை மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிற ஒரு மனுஷனாய் நானும் வாழ எனக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நேரத்துல சபையை நினைக்கிறேன். அந்த சபை ஆண்டவரை ரட்சிப்புக்குரியதாய் மாற வேண்டும். உம்முடைய திட்டத்தை நீ வெளிப்படுத்தி தாரும். காலை தோறும் இது ஆண்டவரை ஜெபம் பண்ணினதுனால் இன்னும் மாற்றங்களை காண முடியவில்லை. ஆண்டவரை, தொடர்ந்து ஆண்டவரை சபையில ஆத்துமாதாயத்தின் வேலையில எல்லா விசுவாசிகளையும் இறங்கத்தக்க ஞான இருதயங்களை ஒவ்வொருவருக்கு நீ கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அதுபோல அவங்களுடைய தேவைகள் காரியங்களை நீ சந்தித்தல்ல ஜெபிக்கிறேன். வைதிபத்து நிலைமையில உண்மை நினைக்க உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஞானம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்னும் கர்த்தாவே, மனுஷன் சிந்திக்கிறது போல ஆண்டவரை சிந்தியாதபடி தேவ வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறதான தேவனுக்காய் காத்திருக்கிறதான ஆண்டவரே நல்ல பெற்றோராய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்கள் வைதிக நாட்களில விளங்க கிருபை தாரும். இன்னும் கர்த்தாவே, வாலிபங்களுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வுல போராடுகிற போராட்டங்களை அறிகிறேன். வேலை செய்கிற இடங்களில இருக்கிற போராட்டம், தனிமையான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவாவியானவர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை வழி நடத்தும். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து கட்டளையிடும். பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நடத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தும்படியாய் வாலிபத்தில் ஆண்டவரே கர்த்தருக்காய் நிற்க விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியின் பாதையில் நிற்க தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். எதிர்த்து வருகிற சக்திகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க ஜெபிக்கிறேன். இன்னும் அதுபோல தாவி படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை வெளிப்படுத்தும்படியாய் ஞானத்தையும் ஆண்டவரை மெமரியையும் நீ கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் தாவி சபையினுடைய ஆண்டவரை வாலிபத்தில் ஆண்டவரை விவாக ஜீவிதங்களுக்கு தடையை நினைத்து பாரப்படுகிற பெற்றோர் உண்டு, ஆண்டவரை பிள்ளைகளும் உண்டு. அவருடைய காரியங்களை தேவனுடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். இன்னும் கர்த்தாவே, பலவிதமான சூழ்நிலையில இந்த திருச்சபையை குறித்த உடைய திட்டத்தை நிறைவேற்றும்.
ஆண்டவரே வேதத்தை எவ்வளவு கேட்டாலும் ஆண்டவரே அதை ஒரு பொருட்டாத எண்ணாத ஆண்டவரே பெற்றோராய் இருக்கிறதை நீர் அறிகிறேன். ஏதோ எங்கள் கடமைக்கு வருகிறோம் போகிறோம் என்று போகிறதான போக்கை பார்க்கிறேன். ஆண்டவரே எவ்வளவோ கர்த்தருடைய வேதம் ஆழமாய் தங்கள் இருதயங்களை தொட்டாலும் ஆண்டவரே கடினத்தினாலே புறப்பட்டு போகிறவர்களை கண்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வேதத்துக்கு தங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற ஒரு திருச்சபையாய் மாற்றித்தாரும். இன்னும் ஒரு நாட்களில் சபையை குறித்து உடைய தீர்மானத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே தரிசனங்களை குறித்து ஆண்டவரை இப்பொழுது இரவுகளுக்கு சாவை எழும்புவதற்கு முன்பாய் காட்டப்பட்ட ஆண்டவரே ஏதோ ஒரு கேஸின் சூழ்நிலை காட்டப்பட்டது. அது யாருடைய ஜீவிதத்துக்கும் வராதிருக்க ஆண்டவரே என்னை கிருபை செய்யும்படி ஆய்ச்சிக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய கிருபை மிரக்கம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே கோற்றும் ஆண்டவரே மற்ற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனை வருஷமாய் ஜீவிதத்தினுடைய நாட்கள் நஷ்டப்படவும் வரங்கள் ஆண்டவரை இழந்து போவதற்கும் காரணமாயிருந்த ஆண்டவரே அந்த நிலைமைகள் திரும்பவும் யாருடைய அடியனுக்கும் வேற யாருக்கும் வராதபடி தேவன் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆய்ச்சிக்கிறேன். நாங்கள் கோர்ட்டின் தீர்மானத்துக்கு அல்ல தேவனுடைய ஆண்டவரை சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோமே தவிர ஆண்டவரே உலக மனிதனுடைய நியாய தீர்ப்பல்ல எங்களுக்கு தேவை. உம்முடைய சத்தியமே எங்களுடைய ஆண்டவரே ஜீவிதத்தின் ஆண்டவரை மையமாய் இருக்க நீ கிருபை தரும்படி ஆய்ச்சிக்கிறேன். இன்னும் தொடர்ந்து தேவாவியானோர் பேசும்படி ஆய்ச்சிக்கிறேன். ஆண்டவரை தொடர்ந்து உடைய கிருபையை வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவரை இன்னும் விசேஷமாக கத்தாவை தேசத்துக்கு ஆய்ச்சிக்கிறேன். தேசத்தின் நிலைமைகளை கண்டிருக்கிறேன். தேசத்தில் உள்ள சூழ்நிலையை காண்கிறேன். ஆண்டவரை இந்த தேசம் ரட்சிப்புக்கு நேராக ஆண்டவரை வருவதற்கு தடையாயிருக்கிற அந்த விக்கிரகத்தினுடைய வல்லமைகள் ஆண்டவரை விக்கிரகத்தினுடைய கிரியைகளை என் கர்த்தர் நீ சொன்னீரே அவைகள் ஒன்றும் இல்லாமல் போகும் நாட்கள் வரும் என்று சொன்னேன். நாங்கள் அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரை விக்கிரகங்கள் தமிழ் அடித்து மாறுகிற ஆண்டவரை அந்த சூழ்நிலைகளை நீர் உருவாக்கும். அவர்கள் இயற்கை சீற்றத்தினால ஆண்டவரை வேதனைப்பட்டு கொண்டு துடித்து கொண்டும் துயரத்துல இன்னும் ஆண்டவரை யாராயிலும் மண்ணுக்கு அடியில் ஆண்டவரை மூழ்கின வீடுகளுக்குள்ள உயிரோடு இருப்பார்கள் என்றால் அந்த நாளிலே கண்டுபிடிக்கிற கிருபையை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே இயக்கங்களையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் காண்கிறேன். ஆண்டவரை இயற்கை சீற்றங்களினால தண்டிக்கப்படும் போதும் தேசம் அதை குறித்த உணர்வற்று ஆண்டவரை ஒருவர் பழிக்கு சுமத்துகிற சூழ்நிலை கொண்டு இந்த பாவ உலகத்தை நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய கோபம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை ஆண்டவரை அரசியலாக்குகிறதான ஆண்டவரை இந்த மேலான மனிதன் ஆண்டவரை தான் தப்பித்துக் கொள்வதனால் ஆண்டவரை அவர்களுக்கு அப்படிப்பட்டதான இயற்கை பேரிடர்கள் ஆண்டவரை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை இயற்கை பேரிடர்கள் அகப்பட்ட சரித்திரமும் இல்லை. ஆண்டவரை வேதனைகளும் போராட்டங்களும் ஆண்டவரை ஏழை எளிய மக்களே சகித்து கொண்டிருக்கிறார்கள். அது இயற்கை பேரிடராயிருந்தாலும் சரி, அது கொள்ளை நோய்களாயிருந்தாலும் சரி, ஆண்டவரை அது எந்த ஒரு அனுபவமாயிருந்தாலும் ஆண்டவரே நீர் எந்த காரணத்தினால ஆண்டவரை அதிகாரத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவரை தப்ப விடுகிறீர் என்று அடியேன் அறியேன். ஆண்டவரை என் சின்ன வயதுல இருந்தே நான் கேட்கிற ஒரு காரியம்ப்பா. ஆண்டவரே ஒருவேளை அதனுடைய மறைபொருள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே உலகத்துல வருகிற எல்லா ஆண்டவரை தேவ கோப சிக்ஷைகளும் ஏழைகளும் திக்கற்றவர்களும் அனுபவிக்கிறார்களே தவிர ஆண்டவரே உம்மாலே சிங்காசனத்தை ஆண்டவரை தரித்து அதை ஆண்டவரே தங்கள் சுயத்திலே ஆண்டவரை பெற்றதாய் நினைத்து ஆண்டவரை அதிகாரமும் துரைத்தனமும் கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லும் போது அது தன்னுடைய திறமையால் வந்தது என்று நினைக்கிற இந்த துஷ்ட சமூகத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய கரம் செயலற்றிருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவரை அப்போ எல்லாவித தண்டனைகளும் ஏழைகள் அனுபவிக்கிறார்களே தவிர ஆண்டவரை மனுஷன் ஆண்டவரை அந்த இடத்தையும் தனக்கு லாபமாக்கி கொள்ளுகிறதான உலக போக்கை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஆண்டவரை இந்த டிசம்பருக்குள்ள வர இருக்கிறதான அடுத்த ஆண்டவரே ஒரு பயங்கரம் ஆண்டவரை அப்போ ஏழை எளியவர்களை அல்ல ஆண்டவரை இப்படிப்பட்டதான அதிகாரத்தின் ஆண்டவரை அப்ப தலையில் இருந்து கொண்டு மக்களை ஆண்டவரை வேதனைக்குள் ஆக்கி போராடுகிறவர்களுக்கு நேராய் அதை திரும்ப வேண்டும் என்று வாஞ்சித்து சுபிக்கிறேன்.
கர்த்தர் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அது வேகம் மறக்கப்பட்டும் என்று ஒரு சத்தம் அல்லவா ஆண்டவரே. அந்த ஏழை எளியவர்களை ஆண்டவரை செய்தாலும் அது மறக்கப்படுகிறது ஆண்டவரே. இந்த மேலானவனுக்கு செய்யும் போது அது மறக்கப்படுவதில்லை. அது இயற்கையினுடைய தண்டனை அவன் அனுபவித்தான் என்று உலகம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த உணர்வுகள், என் எண்ணங்கள் உமக்கு பிரியமில்லாததா இருக்கலாம் ஆண்டவரே. இருப்பினும் இந்த பூமியில் ஆண்டவரே, விக்கிரகத்தினுடைய அதிகாரங்களால ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற இந்த பாரதத்தை ஆண்டவரே நிர்மன் உங்களுக்கு நேராய் திருப்புவதற்குள்ள கடைசி கால ஊழியத்தின் வல்லமைகளை வெளிப்படுத்தும்படி ஆய்ச்சி ஜெபிக்கிறேன். தடைகளை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.